நான் எஸ்ஐ, உங்க அம்மா எஸ்ஐ, அதை மீறி அவ எப்படா வந்து உங்க தங்கச்சிட்ட பேசலாம், இன்னைக்கு நம்மளா அவனான்னு பாத்துடலான்டா அப்படின்னு சொன்ன போயேதான் அந்த பையன் அவ்வளவு ஓப்பனா பட்ட பகல்ல அந்த பையனை கூட்டுட்டு வா அவங்க கூட பேசணும்னு கூட்டு போய் அந்த கவின் நினைச்சிட்டு பாருன்னா மச்சான் தானே, வருங்கால மச்சான் தானே கூப்பிடுறான்னு சொல்லி போயிருப்பாரு. போற வழியிலே கீழே தள்ளி வெட்டுறாங்கன்னா அந்த கொலையை நீங்க வந்து ஆணவ கொலையா பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஆணவ கொலைக்கு உண்டான அந்த உள்ளுக்குள்ள அந்த சக்தியை கொடுத்தாங்கல்ல, தைரியத்தை, நான் யாரு தெரியுமான்ற தைரியம், அந்த தைரியம் தான் நாங்க கிட்டத்தட்ட 4 வருஷமா தலைபாலா அடிச்சுக்கிறோம். இந்த தைரியத்தை கொடுப்பதுதான் திராவிட அரசு. கொலை குற்றத்தை பார்க்காதீங்க, கொலை குற்றத்துக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பாருங்க. நான் எனக்கு இருக்குது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்துல அவன் என்ன நினைக்கிறான், அந்த குற்றவாளி நினைக்கிறான்னா நீங்க யாரும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு. அதேதான் எல்லா விஷயத்தையும் நடக்குது. இது ஒரு நல்ல உதாரணம். ஆணவ கொலை நீங்களே இப்ப நடக்கிறது உங்க ஆட்சி, திருநெல்வேலி உங்க கண்ட்ரோல் இருக்குது, உங்க கமிஷனர் இருக்காரு, என்ன பண்ணீங்க?